உங்கள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வராருன்னு வச்சுக்குவோம். இயேசு கிறிஸ்து வரார், என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்க. என்ன பண்ணுவீங்க? மாம்சத்தில் வந்துட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னால் எந்த மாதிரி உருவத்தில் இருந்தாரோ, எந்த உடையில் இருந்தாரோ, அதே போல் வந்துட்டார் உங்கள் வீட்டுக்கு. என்ன பண்ணுவீங்க? வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு அனுப்பிச்சிடுவீங்களா? நம் இயேசு நல்லவர்னு பாடி அனுப்பிச்சிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதான் வந்துட்டார், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் இல்லைங்க, வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரைம் மினிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிரைம் மினிஸ்டர் திடீர்னு கால் மேல் அடிக்க திறந்து பார்த்தா நரேந்திர மோடி நிற்கிறார். என்ன பண்ணுவீங்க? இல்லை சித்தராமையா நிற்கிறார். உங்கள் முதலமைச்சர் சித்தராமையா நிற்கிறாரு. என்ன பண்ணுவீங்க? ரெண்டி அப்படி தானே சொல்லுவீங்க. கன்னடத்தில் என்ன சொல்லுவீங்க? பண்டி. அப்படி என்ன சொல்லுவீங்க கூப்பிட்டு? அவர் எப்படி இதுன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்தாக்கான அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தால் எப்படி இருக்குது உங்களுக்கு? சரி, 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். டொனால்ட் ட்ரம்ப் உங்கள் வீட்டுக்கு வர்றார், அமெரிக்க ஜனாதிபதி. எப்படி இருக்கும்? வெறும் காராக வந்துடுது. எங்கேயோ கார் போது போலமாக அந்த கார் வந்து மெயினான கார் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு. டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி நேராக உள்ளே வர்றார். எங்கே ஏனோக்கு எங்கன்ட்டு வர்றார். எப்படி இருக்கும்? பாஸ்ட்டு போய் நான் தான் பாஸ்ட்ன்றார். இசைக்கில் நான் தான் வர்ஷிப் லீடர் அப்படின்னு. வேர் இஸ் ஏனோக்குன்றாரு. இல்லை அவர் காலேஜ் போயிருக்கார் வரணுன்ட்டு. டொனால்ட் ட்ரம்ப் வெயிட் பண்ணுறாரு. எதுக்காக வெயிட் பண்ணுறாரு? ஜீசஸ் வந்தார்னா என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டுக்கு? அவரை நல்லா துதிப்பீங்க. ஃபஸ்ட்டு துதிப்போமா இல்லையா? அவர் நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா, நீர் எவ்வளவு மேன்மையானவர், மகத்துவமான தெய்வம். நீர் மனிதன் அல்ல, நீர் தெய்வம். நீர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தெய்வம். என்னை சிருஷ்டித்த தெய்வம். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கின தெய்வம் நீர். யெகோவா ரொஃபேக்கா, யெகோவா ரோஹி, யெகோவா நிசி, எல்ரோய். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எனக்கு எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறீர், எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறேன். என் சரீரத்தில் நான் எவ்வளோ சுகத்தை கொடுத்துருக்கிறேன். நான் சுகவீனமான நேரத்திலெல்லாம் எவ்வளவு சுகத்தை கொடுத்துருக்கிறேன். என் ஆத்மாவில் சமாதானத்தை தந்திருக்கிறேன். என் ஆவியில் விடுதலை கொடுத்திருக்கிறேன். எனக்காக கல்வாரி சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்தீர். என்ன பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தீரே. ஒவ்வொரு நன்மைகளும் இல்லையா? எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேச செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேச செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எல்லாம் ப்ரைஸ் பண்ணிட்டோம், எல்லாம் நன்றி சொல்லிட்டோம், ஆராதிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்ன நடக்கணும்? நீங்கள் இயேசுட்ட பிறகு இயேசு உங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் உங்களோட பேசணுமா இல்லையா? அதான முக்கியம். ஏனோக்கு வந்து சொல்கிறாரு, சாட்சி சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னையும் சாட்சியாக நிறுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்றாரு. அப்போ என்ன நினைப்பாங்க? ஏனோக்கிட்ட என்ன பேசினார்? பாஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் இசைக்கியலும் பாஸ்டர் அம்மாவும் சொல்கிறாங்க, 2 பேரும் தனியாக உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியாதுன்ட்டு. டொனால்ட் ட்ரம்ப்பும் ஏனோக்கும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசுகிறான்னு தெரியாது. நான் அப்போ ஏனோக்கு எப்படி இருக்கும்? ஏனோக்கு வந்து இங்கே மைக் எடுத்தோன்னே எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன பேசினார் டொனால்ட் ட்ரம்ப்பு?
என்ன பேசினார்? என்ன ஒரு பவர்ஃபுல் பிரசிடென்ட்டு, சாதாரணமான பிரசிடென்ட் இல்லை, உலகத்திலே ஒரு வல்லமையான ஒரு அரசுடைய ராஜா மாதிரி அவர். அப்போ இயேசு கிறிஸ்து வந்தான்னா உங்களோட பேசணுமா இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம்? டெய்லி அவரை நல்லா ப்ரைஸ் பண்ணுறோம், நல்லா ஆராதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். நான் அவர் பேசுகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? அவர் பேசணுமா இல்லையா? நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் உங்கள் எவ்வளோ வேலைகள் இருக்கும். வீட்டில் இருக்கலாமே, இப்படி நெருக்கி அடித்து உட்காரணுமா? அதுவும் பாஸ்டர் வந்து யாரும் எழும்பக்கூடாது, அங்கங்கே அசையக்கூடாது. ஒன்று எல்லாருக்கும் காலப்பையும் கொஞ்சம் அசைச்சுக்குவோம். என்ன அப்புறம் அசைக்க முடியாது, முதல்ல அசைச்சிருக்கலாம் போல், இல்லை கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருக்கலாம் போல் பின்னாடின்னு. ஃப்ரீயாக இருங்க. எல்லாம் சொல்லுங்கள், வலது கை வைத்து நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு. பாஸ்டர் சொன்னது எதுக்குன்னா, நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்படி அங்கேயும் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு என்ன அது ஓடாது. உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கேயோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் இல்லையா? இயேசு கிறிஸ்து பேசணும். பேசுகிற தெய்வம், கேட்குற தெய்வம், உணர்வுகளை உண்டாக்கின தெய்வம். அவர் நம்மளோட பேசணும். அதுதான் இந்த 3 நாளும். அது எப்படி பேசுவார்? இன்றைக்கி பிதா தான் குமாரனாக இருந்தார், குமாரன் தான் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவாக இருக்கும்போது ஒரு நேரம் ஒரு இடத்துல தான் இருக்க முடிஞ்சது. அவர் அல்சூரில் இருக்கிற நேரத்தில் எங்கே இருக்க முடியாது? சென்னையில் இருக்க முடியாது. சென்னையில் இருக்கிற நேரத்தில் என்ன முடியாது? ஆந்திராவில் விஜயவாடாவில் இருக்க முடியாது. எங்கே இருக்காரோ அந்த இடத்துல இருக்க முடியும். அவருக்கு இடமும் காலமும் தடையாக இருந்தது, ஸ்பேஸ் அண்ட் டைம். கப்பர்நகூமில் இருக்க அதே நேரத்தில் கானாவூரில் அவரால் இருக்க முடியாது. கானாவூரில் இருக்கிற நேரத்தில் கலிலேயா கடலில் வர முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். இது இங்கே இருக்கிற இதே நேரத்தில் அங்கே லண்டனில் இருக்கிறார், வாஷிங்டனில் இருக்கிறார், டெல்லியில் இருக்கிறார். ஆமென். அப்போ நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. 5வது வசனம் படிங்க. அதில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ஆமென். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறியீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே பேசுகிறார். 5வது வசனத்தில் நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு, 3வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பேசுகிறார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16வது வசனத்திலையும் 6 அதிகாரம் 19வது வசனத்திலையும் பார்க்குறோம். நாம் ஆலயம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமென், ஆமென். யோவேல் 2 அதிகாரம் 28-29 என்ன சொல்கிறாரு? மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். மூப்பர்கள் சொப்பனங்காமாங்க, வாலிபர்கள் தரிசனங்காமாங்க, குமாரகுமார் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்போ நீங்கள் இங்கே இருக்கலாம், வர முடியாமல் வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க மேலே கூட இப்போ இறங்கி வருவார். ஆமென். அவர் ஏலோகிம், எங்கும் வியாபித்திருக்கிறவர், எங்கும் வியாபித்திருக்கிறவர். சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன். இப்போ நீங்கள் இங்கே ஜெபிக்கும்போது எங்கோ இருக்கிற உங்கள் பிள்ளை தூர தேசத்தில் இருக்கிறான், அந்த பிள்ளை மேலே அபிஷேகம் இறங்கும். ஆமென். அப்போ நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே பேசுகிறார். எதுக்காக நம்மளோட பேசுகிறார்? இப்போ நான் கேட்டு நம்ம வீட்டில் உட்காந்துருந்தா யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? விளக்கு கொளுத்தி அது என்ன பண்ணணும்? விளக்கு எதுக்காக? மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி அது விளக்குத்தண்டின் மேலே வைக்கணும். அதை பாத்திரத்தால் மூடி வச்சுட்டா மரக்கால்னு என்ன? மரக்கால் எது? அள்ளி அள்ளி நெல் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு தான் மரக்கால். அதை வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா என்ன பிரயோஜனம்? அள்ளி கொடுக்கணும். அதை கட்டில் கீழே வச்சு நான் படுத்து தூங்கிட்டேன்னா யாருக்கு பிரயோஜனம்? மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனப்படணும். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நம்ம மூலமாக மற்றவங்களுக்கு பேச விரும்புகிறார். அதுக்கு நம்ம வேணும் அவருக்கு.
அதனால தான் சொன்னார், அறுவடை மிகுதி விளையாட்களோ கொஞ்சம்னாரு. அவருக்கு தேவை, நீங்கள் எல்லாம் அவருக்கு அவசியம். 5 பொம்பளை பிள்ளைங்க அப்புறம் நான் 6வது நான் பிறந்தேன். கிராமம், மதுரைக்கு பக்கத்தில் சின்ன கிராமம். கிராமத்தில் வந்து பொம்பளை பிள்ளையாக பிறந்தால் சாபம்ன்றுவாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையான்னு வாங்க. எங்கள் அம்மா அண்ணாள் மாதிரி பொருத்தனைலாம் பண்ணலை. எனக்கு ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்தா முடி ஊழித்து கொடுப்பேன்னு பொருத்தனைலாம் பண்ணலை. ஃபாதர் பெர்க்மேன்ஸோட ஒரு 3-4 வருஷம் அவருக்கு கேமராமேனாக இருந்து அவர் பாட்டெல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃபாதர் வந்து நீ ஊழியத்துக்கு வருவ போலடான்னு கூட சொல்லலை. 2000 6 மாதம் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களோட இருந்தேன். அப்போ அவர் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் ஊழியத்துக்கு வருவேன்லாம் சொல்லலை. 2002 ஜூன் மாதம் 15 அதிகாலை 4 மணிக்கு முழுமையாக ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தேன். எல்லாமே அடைபட்டது போல் ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே படம் வரைவேன். இது உட்காந்துருந்தீங்கன்னா, இப்போ உங்கள் பாஸ்டர் உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கொடுத்துட்டு உங்கள் பாஸ்டரை வரைஞ்சி பெயிண்ட் பண்ணிடுவேன். சின்ன வயசுலேருந்தே படம் வரைவேன். நான் கதை எழுதுவேன், கவிதை எழுதுவேன். ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் கேமராமேன் கோர்ஸ் படித்தேன். பெரிய கேமராமேன்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், பெரிய டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் அவங்களோடலாம் வேலை பார்த்தேன். எல்லாம் கற்றுக்கிட்டேன். புகழ்பெற்ற மனுஷனாக வரணும். ஏன்னா சின்ன வயசில் இங்கே எப்படி உங்களுக்கு கன்னடத்தில் ராஜ்குமார், நடிகர் ராஜ்குமார், அப்படி எங்கள் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், அவர் தான் அங்கே ஃபேமஸ். சின்ன வயசில் 4 வயசில் எம்ஜிஆர் ஏழை ஜனங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்து அழுகிறத பார்த்தேன். அவ்வளோ பணத்தை கொடுத்த பிறகு ஒரு ஏங்குது மனசு ஏழை ஜனங்களை பார்த்து. அந்த சின்ன வயசில் அதை பார்த்தது எனக்கு அப்படியே பதிஞ்சிருச்சு. இதே மாதிரி நானும் ஒரு புகழ்பெற்ற மனுஷனாக வரணும், எம்ஜிஆர் ஆயிரணும், ஏழைகளுக்கு இதே மாதிரி கொடுக்கணும்னு வாஞ்சித்தேன். ஆனால் என் திறமைகள் எதுவுமே கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸ், 2D 3D ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு எல்லாம் படித்தேன். ஒன்று கூட பிரயோஜனப்படாமல், என் தாளந்துகள் எதுவுமே பிரயோஜனப்படாமல் ஒரு இருளான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டேன். நான் ஒன்றும்லாம் ஆயிட்டேன். 11 வருஷம் தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருந்தேன். ஜனாதிபதி, உதவி ஜனாதிபதி, பிரதம மந்திரி, கவர்னர்கள், பெரிய பெரிய புகழ்பெற்ற மனுஷர்களோடெல்லாம் ட்ராவலாக பண்ணேன். எதுவுமே எனக்கு பிரயோஜனப்படலை. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். இந்த 2002 ஜூன் மாதம் 15 அதிகாலை 4 மணி என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. எனக்கு அதிலேருந்து ஒரு விடுதலை வேணும். அடைபட்டது போல் ஆயிடுச்சு. சாப்பாடு கூட வழி கிடையாது. அடுத்த வேளை சாப்பாடு எப்படி சாப்பிடுவேன்னு தெரியாது. என் வாழ்க்கை எனக்கு இருக்கா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கான்னு தெரியாது. அப்படி அடைபட்ட சூழ்நிலை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனமான இந்த 39 வயசில், அந்த 39 வயசு வரைக்கும் இந்த அத்தனை தவிப்பும் போயிடுச்சு. அவரை பார்த்தேன். இதுதான் வாழ்க்கை. பைபிளை கற்றுக் கொடுத்தார். ஒரு 6 மாதம் இரவு பகலா எனக்கு. ஏன்னா அந்த ரட்சிக்கப்பட்ட அப்போவே எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்துட்டார், என்னை நிரப்பினார் அவர் வல்லமையால். ஒரு 6 மாதம் இரவு பகலாக எனக்கு டீச் பண்ணார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு ப்ரே பண்ண வந்தாங்க. வீட்டுக்கு வந்து ப்ரே பண்ண அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சு. அப்படியே சபைகளில் கூட்டிகிட்டு போனாங்க, பேச வச்சாங்க. அப்போ எனக்கு அதை ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, எப்படி நான் உன்னோட பேசுகிறேன், என் சத்தத்தை நீ எப்படி கேட்குறன்றதை உலகம் முழுக்க போய் சொல்லிக் கொடு. அதான் என் தரிசனம். இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. இவருக்கு ஒரு தேவை இருக்கும். இவருடைய வாழ்க்கை சூழ்நிலை வேறு. அவருக்கான வார்த்தையை ஒரு வாரம் மூலமாக பேசுவார். எசேக்கியேலுடைய சூழ்நிலை வாழ்க்கை வேறு. அவரை குறித்து இன்னொரு வாரம் மூலமாக பேசுவார். ஏனோக்கு வெளிப்படுத்தும் போது வேறு ஒரு வார்த்தை மூலமாக செயல்படுவார். அதுக்கு தான் 9 வரங்கள். எப்படி கண்ணுக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர் அப்படி இருக்குதோ அது மாதிரி இது எல்லாம் ஒன்றா செயல்படும். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோன்றது அவுட்லைன் சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த 3 நாட்களும் ஒரு ஃபயராக இருக்கும். ஆண்டவர் நம்ம வணங்குகிற தெய்வம், நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிற தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் யாருன்றதை கற்றுக்குவீங்க. ஆமென்.
ஆண்டவர் சமாரியா ஸ்திரீட சொல்கிறார், யோவான் 4:24, ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், அவரை நாம் ஆவியினாலே தொழுது கொள்ளணுன்றார். 1 கொரிந்தியர் 14:15 பவுல் சொல்கிறாரு, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன்றார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்கிறாரு, ஆவி ஆத்மா சரீரம்ன்றார். சங்கீதம் 103:1-2 பார்க்குறோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. அப்போ ஆத்மானா என்ன, உள்ளம்னா என்ன? நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன்ற ஆவின்னு என்ன, ஆத்மானா என்ன? சரீரம் நீங்கள் பார்க்குறீங்க, நீ பார்க்குறது சரீரம். ஆனால் நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, ஆத்மாக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். ஆமே. அப்போ நான் யார், நான் வெளியே பார்க்குறேன் இந்த மனுஷன் கிடையாது, இது மாம்சம். எனக்குள்ள ஒரு பால்ராஜ் கென்னடி இருக்கிறேன். அது யார்? ரோமர் 8:16 பார்க்குறோம், ஆவியானவர் நம் ஆவியோடு கூட பேசுவார். ஆமே. அப்போ என் மனசை வச்சு அவர் பேசுகிறது கிடையாது, என் மனசாட்சியை வச்சு அவர் பேசுகிறது கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் என்கிட்ட பேசுகிறார். அது எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆமே. நீங்கள் வந்த வண்ணமாகவே நீங்கள் போக மாட்டேங்கன்றாங்களே, அது அப்படியே ஆகும் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் போகும்போது என் தெய்வம் யார், என் தெய்வம் என்னோட பேசுவார், நான் கேட்குறேன், என் தெய்வத்தோடைய சத்தத்தை நான் கேட்க முடியும்ன்ற சந்தோஷத்தோடு போவீங்க. அப்போ ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்து எபிரேயர் 5:4 பார்க்குறோம், ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாக இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுதுகிறேன்னு பார்க்குறோம். எரேமியா 1:5 வந்து பார்க்குறோம், தாயின் கற்பத்திலேயே உன்னை நான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்கிறார். கலாத்தியர் 1:15 பவுல் சொல்கிறாரு, என் தாயின் கற்பத்திலேயே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார்ன்றார். அப்போ நமக்கு ஊழியம் பண்ணலாமா? பாஸ்டர் ஜோஷுவா பண்ணலாம், பாஸ்டர் கிதியோன் பண்ணலாம், பாஸ்டர் சாம் பண்ணலாம், இசேக்கியேல் பண்ணலாம், நான் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆமோஸ் 7:14-15 அமஸ்யான்ற ஒரு ஆசாரியன் ஆமோஸை பார்த்து கேட்குறான், நீங்கள் எப்போ நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு கேட்குறான். அப்போ ஆமோஸ் சொல்கிறாரு, நான் காட்டுத்தீ பழங்களை பொறுக்கி கொண்டும் மந்தை மேய்த்து கொண்டும் இருந்தேன், கர்த்தர் என்னை அழைத்து தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறார். நீ வெண்டைக்காய் வெட்டிக்கிட்டு இருக்கலாம், கத்திரிக்காய் வெட்டிக்கிட்டு இருக்கலாம், துணியை துவைச்சிக்கிட்டு இருக்கலாம், கர்த்தர் உங்களை அழைத்து தீர்க்கதரிசியை பயன்படுத்துவார். எல்லாம் வலது வைத்து சொல்லுங்க, என்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், என்னையும் பயன்படுத்துவார். நான் பொருட்டல்ல, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவர் தீர்க்கதரிசி, அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர், அவர் என்னை கொண்டு செய்யவர். நான் இனி என்ன பார்க்க மாட்டேன், எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்ப்பேன். என் தெய்வம் இயேசு என்னை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். அடுத்து 5 வகை ஊழியங்கள் இருக்குது. எபேசியர் 4:12-13 பார்க்குறோம். 2 வகை ஊழியம்தான். ஒன்று இயேசுவை பற்றி அறியாதவங்க, இன்னொன்று இயேசுவை பற்றி அறிந்தவங்க. இயேசுவை பற்றி அறியாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க மத்தியில் சுவிசேஷம் ஊழியம் செய்யணும். அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்த பிறகு சபைக்குள்ளே ஊழியம் செய்யணும். 2 ஊழியம் தான். அதுக்கு 5 வகை ஊழியங்களை யூஸ் பண்ணுறார். அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பனுக்குள்ள ஊழியம், போதக ஊழியம். ஆமே. அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது கலாத்தியர் 5:22-23 9 கனிகளை பார்க்குறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம் பார்க்குறோம். 9 கனிகளை பார்க்குறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 12:8-10 9 வரங்களை பார்க்குறோம். பற்பல பாஷைகளை பேசும் வரோம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ண வரோம், தீர்க்க தரிசனம் வரோம்,
குணமாக்கும் வரம், விசுவாசம் வரம், அற்புதங்களை செய்யும் வரம், ஆவிகளை பகுத்தறியும் வரம், அறிவை உணர்த்து வசனம், ஞானத்தை பொதுகி வசனம். 9 வரங்கள். அப்போ இந்த கனிகள்னா என்ன, வரங்கள்னா என்னன்றதை பார்ப்போம். ஆமே. அடுத்தது, ஒரு விசுவாசியாக இருந்து இப்போ இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்றைக்கி வந்ததுன்னா அந்நிய பாஷை பேசுவோம். 1 வருஷம் கழித்து 2 வருஷம் கழித்து அதே அந்நிய பாஷை பேசுவோமா? அது வரமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஆமே. ஆரம்ப நிலை வேறு, அது வளர வளர அது வரமாக செயல்படும். அது எப்படின்னு பார்ப்போம். அடுத்தது, இந்த பாஷைகளுக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க அந்நிய பாஷைன்னா அது என்ன பேசுகிறாங்கன்றத விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வரம் இருக்குது. பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ண வரம்னு. அதுதான் சொப்பனத்தையும் தரிசனத்தையும் வியாக்கியானம் பண்ண வரோம். ஒருத்தர் சொப்பனம் பார்த்தா புரியாது, சிம்பாலிக்காக இருக்கும். அப்போ அது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு வரம் மூலமாக, பாஷைகள் வியாக்கியானம் பண்ண வரம் மூலமாக தான் அதை நம்மளுக்கு ஆண்டவர் விளக்கி சொல்வார். யோசேப்பு, தானியேல் என்ன பண்ணாங்க? சொப்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? வியாக்கியானம் பண்ணாங்க. அதன் என்னன்றதை பார்ப்போம் நம்ம. அடுத்தது, தீர்க்க தரிசினா யார், தீர்க்க தரிசனத்தின் ஆவினா என்ன, ப்ராஃபட்னா யார், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸினா என்ன, அதை பார்ப்போம். ப்ராஃபட் வேறு, ஒரு தீர்க்க தரிசின்னா வேறு, தீர்க்க தரிசனத்தின் ஆவி வேறு. ஒரு தீர்க்க தரிசின்ற முகமுகமாக ஆண்டவரோடு பேசுகிறவன். ஒரு காரியம் சொல்கிறாருன்னு வைங்க. இப்போ ஏனோக்கு வந்து படிச்சிட்ருக்கார், தெரிஞ்சதுனால ஏனோக்கு பேசிகிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்கேன். என்னடா எப்போ பார்த்தாலும் ஏனோக்குன்றாருன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க பேரெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். கேட்டால் நான் அதுக்கப்புறம் அவங்கள வச்சு உதாரணம் பேச ஆரம்பிச்சிடுவேன். இப்போ எனக்கு தெரிஞ்சது ஏனோக்கு தான். ஏனோக்கு வந்து ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் இதற்கு உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு வெளிப்படுத்துள்ள விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ ஏனோக்கு என்ன ஆகும்? திறந்த வாசல் எனக்கு முன்பாக ஒருத்தனும் பூட்ட முடியாது. நான் கஷ்டப்பட்ட போதும் நான் ஆண்டவரை மறுதளிக்கலை, ஆண்டவரே கிடையாது எனக்கு அப்படின்லாம் நான் என்ன பண்ணலை, ஆண்டவர் நான் மறுதளிக்கலை. நான் கஷ்டத்திலையும் ஆண்டவர் மேலே நான் விசுவாசமாக அன்பாக இருந்தேன். அதனால எனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வச்சுருக்கிறாரு. அது என்ன திறந்த வாசல்னா, தீர்க்கதரிசியால் மாத்திரம்தான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். ஏனோக்கு படித்து மேலே அவர் ஃபாரினில் போய் படித்து மேலே ஒரு உத்தியோகத்துக்கு போக போகிறாரா, இல்லை அவர் ஊழியத்துக்கு வர போகிறாரா, ஒவ்வொரு நாளும் இனி எப்படி நடத்த போகிறார் ஏனோக்கேன்றதை அவர் தான் தீர்க்கதரிசி. அதான் மோசையோடு முகமுகமாய் பேசினேன்றார். மறுபடியும் கேட்பாங்க, இது என்ன ஆண்டவரே, இப்போ முழு நேரம் ஊழியத்துக்கு வரேன், அடுத்த கேள்வி என்ன வரும் ஏனோக்கு, எங்கள் அப்பாவோட பண்ண போகிறேன்னா, இல்லை நான் தனியாக ஒரு சபை ஆரம்பிக்க போகிறேன்னா, அதையும் பேசும். அதான் கேட்குறது. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறவங்க தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசன் அவன்கிட்ட சொல்லுவாங்க, அவ்வளோ திறந்த வாசல்னு சொல்கிறாரு, ஒரு பெரிய வாசலை வச்சுருக்கிறாரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்ல முடியாது அவங்களால. ஒன் வே டிராஃபிக், ஒரு வழி தான், 2 வழி கிடையாது. அடுத்து குணமாக்கு வரங்கள் எல்லாருக்கும் தெரியும். சுகம் வேணும் சரீரத்தில், அதுக்கெல்லாம் மேலாக உள்ளத்தில் காயங்கள் இருக்கும், தழும்புகள் இருக்கும். சில பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அந்த காயங்களை ஆற்றுகிற வரத்தை உங்களுக்கு தருவார். 3 யோவான் 2வது வசனம் சொல்கிறல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகித்திருப்பாய். ஆத்துமா உள்ளே இருக்கிற மனுஷனுக்கு சுகம் அவசியம், சமாதானம் வேணும். அங்கே சாலமோன் சொல்கிறாரு, உன் பலவீனத்தை நீ தாங்கிக் கொள்ளலாம், உன் ஆவி முறிந்து போனால் எங்கே போவாயின்றார். அப்படின்னா இப்போ சரீரம் இப்போ இது வேலை இறங்கும்போது ஏதோ அடிபட்டுருச்சு, வீட்டுக்குள்ளே எங்கே திரும்பும்போது அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது, டாக்டர்கிட்ட போய் மருந்து போட்டு காயம்னா உங்களுக்குள்ளே என்ன ஆகுன்னா இது ஒரு 4 நாளில் சரியாயிடும், இது ஒரு வாரத்தில் சரியாயிரும் நேரம். ஆனால் உங்கள் ஆவியில் வந்து சோர்ந்து போனீங்கன்னா என்ன ஆகும், தாங்க முடியாது. மிகவும் பிடித்தமான ஒருவர் இறந்துட்டாருன்னா இனிமேல் அவரை நீங்கள் பார்க்க முடியாதுன்ற அந்த துக்கம் உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் ரொம்ப நேசிக்கிற மனுஷன் உங்களை மேலே சந்தேகப்படும் போது
உங்களால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. நீங்கள் திருடவே இல்லை, இந்த யார் இருந்தா, நீ தான் இருந்த அந்த இடத்துல அந்த பொருள் காணோம், நீ தான் திருடியிருப்பான்னா, இவ்வளவு நாளும் நான் நல்லவனா இருந்தேனே, என்னையா சந்தேகப்படுறாங்கன்றது உங்களால் தாங்க முடியாது. அவங்களுக்கு தேவை, ஆனால் வார்த்தையே உங்களுக்கு தருவார். அதான் குணமாக்கும் வரங்கள்ன்றது. வெறும் அவுட்டர் ஹீலிங், அவுட்டர் மேன் ஹீலிங் இல்லை, இன்னர் மேன் ஹீலிங் அது. ஆமென். அடுத்து விசுவாசம் கனின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. கலாத்தியர் 5:22-23 9 கனிகளில் பார்த்தோம் விசுவாசத்தின் கனின்னு. 1 கொரிந்தியர் 12:8-10 பார்க்குறோம் விசுவாச வரம்னு. இப்போ கனின்னா என்ன, வரம்னா என்னன்னு பார்க்கணும். அடுத்து அற்புதங்களை செய்யும் சக்தி, மிராக்கிள். அந்த மிராக்கிள் எப்படி பண்ணுவார், எப்போ பண்ணுவார்? தினமும் போய் உங்களுக்கு இப்போ பேதுருட்ட கேட்குறாங்க, உங்கள் போதகர் வரி பணம் கட்டலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவர் பேதுரு வீட்டுக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவை கேட்க போகிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நீ போய் கடலில் போய் வலையை போடு, முதல்ல கிடைக்கிற மீனுடைய வாயை திறந்துவார், அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும்னு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதை வச்சு டேக்ஸ் கட்டுன்றார் எனக்கு உனக்கும். நமக்கு அப்படி இருந்து அப்படி டெய்லி இப்படி கிடச்சா என்ன பண்ணுவீங்க? பெங்களூரே காலி பண்ணிடுவீங்க, எல்லாம் கடற்கரையோரம் போயிடுவீங்க, கோவா பக்கம் போயிடுவீங்க, இல்லைன்னா எங்கள் சென்னைக்கு வந்துடுவீங்க, இல்லைன்னா கன்னியாகுமரி போயிடுவீங்க, தூத்துக்குடியில் போய் உட்காந்துட்டு டெய்லி போய் வலையை போட்டு பூரா என்ன பண்ணியிருப்போம், போட்டில் தான் தெரிஞ்சுட்டு இருப்போம். டெய்லி மீன் பிடிக்க வேண்டியது, திறக்க வேண்டியது, வெள்ளி பணம் எடுக்க வேண்டியது. இசைக்கு என்ன பண்ணுவார், 4 கீபோர்டு வாங்குவார், இன்னும் 4 கேமரா வாங்குவார். என்ன பண்ணுவாங்க, இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ ஆண்டவரை தேடுவோமா? டெய்லி அற்புதம் பண்ண மாட்டார். எப்போ அற்புதம் பண்ணுவோம் அப்போ அற்புதம் பண்ணுவார். அது ஏன் பண்ணுவார், அந்த அற்புதம்னா என்ன, அதிசயம்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்து ஆவிகளை பகுத்தறி வரம். என்னென்ன ஆவிகள் இருக்கு? நல்லா தானே இருந்தீங்க இவ்வளோ நேரம், டகாரன் அமைதி ஆகிட்டீங்க. பின்னு போட்டால் பின் ட்ராப் சைலன்ஸ்னுவாங்க, அது மாதிரி குண்டூசி போட்டால் கூட சத்தம் கேட்குற அளவுக்கு அமைதி ஆகிட்டீங்க. ஆவிகளை பகுத்தறி வரம்னா எல்லோரும் நினைக்கிறோம் பிசாசை கண்டுபிடிக்கலாம்னு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், தேவ தூதர்களை பார்க்கலாம். இந்த இடத்துல தேவ தூதர்கள் இருக்கிறாங்களா? அடுத்து பரிசுத்த ஆவியானவரை பார்க்கலாம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எந்த அளவு இருக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு இருக்கிறார்ன்றதை இங்கே பார்க்கலாம். தேவ பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கான ஒப்பற்ற வரம். ஏன்னா இந்த ஆவிகளை பகுத்தறி வரம் இருக்கிற மனுஷனுக்கு பிசாசுடைய கிரியை தெரியும், பிசாசுடைய தந்திரம் தெரியும். அதனால் பிசாசு அவ்வளோ ஈஸியாக உள்ளே வந்துட மாட்டான். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல பிசாசு உள்ள நுழைய முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி எப்படி இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம். பெருமை இருக்கா, பொறாமை இருக்கா, மேட்டிமை இருக்கா, தாழ்மை இருக்கா? உண்மையான தாழ்மை தானா அது, இல்லை மாய்மாலமான தாழ்மையா? இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஆவிகளை பகுத்தறிவு வர இருந்ததுன்னா. அடுத்து அறிவை உணர்த்தும் வசனம்ன்ற வரம். ஆண்டவருக்கு மாத்திரமே அறிந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்க, இல்லை உங்கள் பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்குறீங்கன்னா அவனுடைய குணாதிசயம் என்னன்றதை உங்களுக்கு காமிப்பார். அவனுடைய கேரக்டர் என்ன, அவனுடைய பாஸ்ட் லைஃப் என்ன, அதை உங்களுக்கு காமிப்பார். இயேசுவை தரிசிக்கலாம். இந்த வரம் இருந்ததுன்னா இயேசுவை தரிசிக்கலாம். இயேசுவோட உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஞானத்தை போதிக்கும் வசனன்ற வரம். ஏன் இந்த காரியத்தை இப்படி செய்கிறார், ஏன் இதை இப்படி செய்யலை அப்படின்றத வெளிப்படுத்துவார். ஏன் ஏனோக்கு அண்ணனாவும் எசேக்கியேல் தம்பியாகவும் பிறக்கலை? எதுக்காக எசேக்கியேலை முதல்ல கொண்டாந்தார், ஏனோக்கை ஏன் அதன் பிறகு கொண்டு வந்தார்? ஏன் பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் கொடுத்துருக்கலாம், ஏன் 2 பையனை கொடுத்தார்? உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த காரியம் தாமதிக்குது, ஏன் இது வரைக்கும் நடக்கலை, எதனாலன்ற காரண காரியங்களை ஏன் அப்படி செய்கிறான்னு அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். அதுக்கப்புறம் இந்த வார்த்தை ஏன் முக்கியன்றதை பார்ப்போம். இந்த வார்த்தை
இது அப்படியே முக்கியம் அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் அபிஷேகம்னா என்னன்றதை பார்ப்போம். அபிஷேகம்னா என்ன? கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, இடுப்பளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணும் ஐயான்னு பாடுறோம். என் பாத்திரம் நிரம்பி 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 வழியணும் அப்படின்னு. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும்னா என்ன, அபிஷேகம்னா என்னன்றதை பார்ப்போம். அடுத்து இந்த வரங்கள் தனித்தனியே செயல்படாது. 9 வரங்களும் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு செயல்படும். அது எப்படின்றத பார்ப்போம். அடுத்து தாளந்துகளுக்கும் வரங்களுக்குள்ள வித்தியாசம், டேலண்ட்ஸுக்கும் கிஃப்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம். அடுத்து ஒரு தீர்க்கதரிசி ஆகணும்னா என்ன பண்ணணும். இவ்வளவு காரியமும் கர்த்தருடைய கிருபை வேணும், இந்த 3 பாஸ்டர்ஸுடைய கிருபையும் வேணும். எனக்கு இவ்வளோ நேரம் தான், அதுக்குள்ளே இவ்வளோ சொல்லணும்னு இருக்காங்க. நான் சுருக்கம் தான் சொன்னேன். நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 590 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன். இதை 16 வருஷம் எழுதியிருக்கிறேன். இதை உங்கள் 3 பாஸ்டரும் 3 நாளைக்குள்ளே 3 சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் சொல்லணும்னு இருக்காங்க. எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னுரை கொடுக்கறதுக்காக எங்கள் பாஸ்டர் மோகன், அங்கே பாஸ்டர் மோகன் சர்ச்சில் நான் விசுவாசியாக இருக்கிறேன். அவர்கிட்டையும் சகோதரர் மோன்சி லாசஸ்க்கும் ஃபாதர் பெர்க்மான்ஸ்டையும் முன்னுரைக்காக கொடுத்தேன். 3 பேர் எடுத்தாங்க பாருங்கள் டைம். ஆளுக்கு ஒரு 1.5 வருஷம் நான் எழுதிக்கா. ஏன்னா ஒன்று சந்தோஷமாக இருந்துச்சு. 3 பேரும் படித்து முன்னுரை கொடுத்தாங்க. யார்கிட்டையோ கொடுத்து நீங்கள் ஒரு முன்னுரை எழுதி கொடுங்கன்னு கொடுக்கல. ஃபாதர் மட்டும்தான் கேட்டார், எப்படா இம்புட்டு எழுதுனேன் அப்படின்னு. இப்படி உட்காந்து இப்படா இம்புட்டு எழுதுனேன், படிக்கவே உள்ளடா அவ்வளோ இருக்கடா அப்படின்னு. சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்குள்ள வரங்கள் எப்படி செயல்படுன்னு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. நான் ஒரு பைபிள் காலேஜில் படிக்கலை, நான் யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கலை, எங்கள் அம்மா பொருத்தனை பண்ணலை, யாரும் எனக்கு தீர்க்க தரிசனமாக ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லலை. நான் சொப்பனம் கூட பார்க்கல ஊழியத்துக்கு வரும். என்னை கூட நிறுத்தணும், உங்களை நிறுத்த வர மாட்டாரா? ஆமென். எல்லாம் வழுதி சொல்லுங்கள். என்னை எடுத்து கர்த்தரால் பயன்படுத்த முடியும். என்னை தருகிறேன் ஐயா. என் ஆவி ஆத்தும சரீரத்தை நான் இடத்துல அர்ப்பணிக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும். நான் விழிப்புடன் இதை கேட்க ஒரு வார்த்தை கூட வீணாய் போகக்கூடாது. இனி பேச போகிற ஒரு வார்த்தை கூட வீணா போகக்கூடாது ஐயா. அது எனக்குள்ள 30ஆக 60ஆக 100ஆக விளைச்சலை தரணும். நீர் விரும்புகிற காரியம்படி அதை வாய்க்கணும். நான் என்னவாக இருக்கணுமோ, நான் எப்படி உமக்கு பயன்படணுமோ, சுவிசேஷம் சொல்கிற இடத்துல சுவிசேஷியாக நான் பயன்படணும். தீர்க்க தரிசனம் தேவையான இடத்துல என்னை ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்துங்கப்பா. போதக செய்ய வேண்டிய இடத்துல என்னை ஒரு போதகனாக பயன்படுத்துங்க. மெய்ப்பனாக பயன்படுத்த வேண்டிய இடத்துல என்னை ஒரு மெய்ப்பனாக பயன்படுத்துங்கப்பா. இயேசுவே, என்னை தருகிறேன் ஐயா. என்னை ஒரு அப்போஸ்தலனாக உம்மால பயன்படுத்த முடியும். பவுலை போல, பேதுருவை போல, தோமாவை போல, அப்போஸ்தலன் யோவானை போல, மத்தேயு போல என்னையும் நீர் ஒரு அப்போஸ்தலியாக என்னை பயன்படுத்த முடியும் ஐயா. அப்பா, எனக்கு அந்த கிருபையை தாருங்க. எலியாவின் அபிஷேகத்தை, வல்லமைய, வரங்களை ரெட்டிப்பாக எலிசாக்குள்ள கொடுத்தீங்களே, அதே எலியாவின் வல்லமையும் அபிஷேகத்தையும் யோவான் ஸ்நானகனுக்குள்ள கொடுத்தீங்களே இயேசுவே. அப்படி உம்முடைய ஆவியின் வல்லமைய, உம்முடைய வரங்களை எனக்கு நீ தர முடியும் ஐயா. எனக்குள்ளதான் இருக்கிறீங்க எஸ் ஐயா. வரங்களோடு 9 வரங்களோடு எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீர். இதுவரை நான் அறியாதிருந்தேன். இனி அந்த வரங்கள் எனக்குள்ள அப்பா செயல்பட போவதற்காக நன்றி. என்னை எடுத்து நீர் பயன்படுத்த போவதற்காக நன்றி. நன்றி ஐயா, நன்றி. என்னை எடுத்து பயன்படுத்தும். என்னை தருகிறேன் ஐயா, என்னை தருகிறேன் அப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என் வாழ்க்கை மாறட்டும். என்னை நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர். இனி நான் ஆசீர்வாதமாக மாறணும். யோசேப்பை நீர் ஆசீர்வதித்தீர். ஆனால் யோசேப்பை அந்த எகிப்து தேசத்துக்கு, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக ஆக்குனீங்க. அப்படி போல நான் ஆசீர்வாதமாக ஆகணும் ஐயா.
நான் இருக்கிற இடத்துல ருசி இல்லாத ஜனங்களுக்கு, அப்பா இனி வாழ்க்கை அவ்வளவுதான், கசந்து போயிருக்கிற அந்த ஜனங்களுக்கு ருசி தருகிற உப்பா நான் இருக்கணும் ஐயா. இருட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு இனி வாழ்க்கை அவ்வளவுதான், இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி நான் விதைவையாத்தான் இருப்பேன், எனக்கு இன்னைக்கு பிள்ளை கிடையாது, இனி நான் என் பிள்ளை இப்படிதான் போவான் அப்படின்னு இருக்கிற ஜனங்களுக்கு நான் வெளிச்சமா இருக்கணும், நம்பிக்கை தருகிற வெளிச்சமா இருக்கணும். என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா, என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை தருகிறேன் ஐயா, என்னை தருகிறேன். ஒரு வல்லமை எல்லார் மீது இறங்குவதற்காக நன்றி. என் கர்த்தருடைய கரம் எலியாவின் மீது இறங்கி வந்த அதே கரம் அப்பா நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருவதற்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருவதற்காக நன்றி ஐயா, நன்றி ஐயா. என் இயேசு ராஜா, இந்த பிள்ளைகளுக்காக காத்திருந்தீர் அப்பா, இவங்களை காத்திருக்க வைத்தீர். இதோ அந்த நாள் வந்து விட்டது, என் வேளை வந்தது. மை டைம் ஹாஸ் கம், என் வேளை வந்தது. ஓ ராபா ராபா, வெறுமையாய் விடுவதில்லை, யாரையும் வெறுமையா விடுவதில்லை. என் இயேசு ராஜா பரிபூர்ணம் உள்ள தேவன், சம்பூர்ணம் உள்ள தேவன், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், தண்ணீரை திராட்சசமாக மாற்றுகிற தேவன், கசந்த மாறாவை மதுரமாக மாற்றுகிற தேவன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னை எடுத்து பயன்படுத்த முடியும், என்னை எடுத்து பயன்படுத்த முடியும். என் இயேசுவால் கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. என் இயேசுவால் ஓ ரகாபா ராபா ரீகா தாரா, ஓ ரீகாபா ராபா ராகாதாரா காபா. ஒவ்வொருத்தரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ராஜா, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. இப்படி தொடுதல் உண்டாவதாக. இயேசுவே இயேசுவே நன்றி ஐயா. கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க பாக்குறீங்க அப்பா, எல்லாரையும் பாக்குறீங்க. ஓ ஓ கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். இயேசுவே நன்றி நன்றி. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை அருளி செய்வேன். ஓ எனக்கு நீ அவசியம், எனக்கு நீ தேவை. நான் உன்னை நம்பி இருக்கிறேன், நான் உன்னை நம்பி இருக்கிறேன். ஓ நன்றி 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 ஐயா.